ஹாய் வியூவர்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல்ல ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தீபாவும் கார்த்தியும் பேசுகிறத. கேட்கும்போது அவங்க வந்து தவறி அப்படியே உள்ளார கீழே விழுந்துடுறாங்க ரூமுக்குள்ளே. அதை கார்த்தி பார்த்துட்டு வந்து காமெடியாக ஃபன் பண்ணுறாரு. என்ன நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டி கேட்க வந்திருக்கீங்களா? என்ன நீ போதுமா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணவும் ஐஸ்வர்யா வந்து நம்ம வந்து அவமானப்பட்டுட்டோமே, அந்த கார்த்தி நம்மளை வந்து இப்படி கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு வந்திருந்தவங்க வந்து நீங்கள் தீபாவை கூட்டிகிட்டு நாளைக்கு வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்த்தி வந்து கீதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ரியா வந்து இறந்து கிடந்தாங்க, அந்த வந்து ரம்யா வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியல, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார், எனக்கு தான் ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க, நான் மயங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த விஷயத்தில் வந்து ரம்யாவை கண்டுபிடிக்க முடியும், இன்னும் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி வந்து இவங்க தான் கீதாவாச்சே, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அதனால தான் ஏதோ சும்மா சொல்லணும்னு பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னுட்டு எப்படியாவது இவங்களை வந்து கூட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு வந்து கீதா வந்து பார்த்துடுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பேப்பரில் வந்து கீதாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கு. அவங்க ஃபோட்டோவும் அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. அதை வந்து பார்த்துட்டு கீதா வந்து இதை எப்படியாவது வந்து நம்ம எடுக்கணும், இல்லைன்னா நம்ம தான் அந்த கீதான்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும், போலீஸ்கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கு ஃபோன் வருது. கார்த்திக் இருங்க சார் ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன், கால் வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதுக்கு வெளில போகிறாரு. இவரும் ஏதோ ஃபைலை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் அதிகாரியும் போய் ஃபைலை தேட போகிறாரு. அந்த நேரம் பார்த்து ஃபோட்டோவை அப்படியே எடுத்து கீதா வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. அதை எடுத்து வீட்டுக்கும் கொண்டு போயிடுறாங்க. வீட்டில் போய் ஒரு செல்ஃபில் வந்து பாதி செல்ஃபில் இருக்கிற மாதிரியும் பாதி வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு விட்டு மறந்து போயிடுறாங்க கீழே. கார்த்தி வந்து அபிராமி வந்து கூப்பிடுறாங்க, கீழே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்த மாதிரி ஜோசியர் வந்திருக்காரு, வந்து கல்யாணத்துக்கு வந்து நாள் குறிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இது என்னடா பெரிய பிரச்சனையாக போச்சு, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம் பார்க்குறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அம்மா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், நான் வந்து உன் கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது வந்து என்னோடய ஆசையாக இருந்துச்சு, அது நடக்காமலே போயிட்டு, இந்த தடவை வந்து நீ வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை நான் பார்த்தே ஆவேன், வந்து நாள் லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம டேட்டை மட்டும் குறிச்சிப்போம், நம்ம வந்து நாளைக்கே வைக்க போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், டேட்டை மட்டும் இன்றைக்கே குறித்து வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்தி வந்து முழிச்சிட்டு இருக்காரு. அந்த பேப்பர் வந்து அங்கேருந்து பறந்து பறந்து காற்றுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே படி வழியாக வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து கிடக்கு. கீதா வந்து என்ன சார் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அம்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு பக்கம். அப்புறமா அபிராமி வந்து நீங்கள் நாளை மட்டும் குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தீபா நான் இந்த தடவை வந்து கழுத்தில் தாலி ஏறுறதை நான் பார்த்தே ஆகணும், போன தடவை என்னால் பார்க்க முடியல, நீ வந்து ஆசைப்பட்ட கல்யாணம் இது, நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட, அது இந்த தடவை நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை குறிக்க சொல்கிறாங்க. கார்த்தி வந்து எப்படியாவது அதுக்குள்ளே தீபாவை கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஐஸ்வர்யா வந்து நம்ம இதில் ஏதாவது பூந்து ஏதாவது செய்யணுமே, தலையிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தானே அவள் வந்து உடம்பு கூட இன்னும் சரியாகல, அதுக்குள்ளே எதுக்கு கல்யாணத்துக்கு நாள்லாம் குறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பேசவும், 10 நாள் இல்லை எவ்வளோ நாள் லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த முறை இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு அபிராமி ரொம்ப தீவிரமாகவே இருக்காங்க. கார்த்தி என்ன பண்ணுறது, இந்தளவு வந்துருச்சே, என்ன நம்ம கீதா வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே யோசிச்சுட்ருக்காரு. அதோட இந்த ரிவ்யூ முடியுது. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.